குருவே சரணம். எந்த கிழமையில் வரன் பார்க்க போனால் வெற்றி கிடைக்கும், நல்ல வரன் அமையும் அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. எந்த கிழமையும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ வரன் முதல்ல வரன் பார்க்க போகிறீங்க. அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நேராக பெருமாளுடைய காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதன் பிறகு கல்யாண புரோக்கர்கிட்டையோ இல்லை மேட்ரிமோனி சென்டர்கிட்டையோ எங்கே யாருக்கிட்டையோ பொண்ணோடைய ஜாதகமோ பிள்ளையோடைய ஜாதகமோ எடுத்து ஆரம்பிங்க. நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை. குரு ஹோரையெல்லாம் தங்கம் வாங்கிறதுக்கு மற்ற தொழிலுக்கு தான், திருமணத்திற்கு சுக்கிர ஹோரை தான் சிறப்பு. அதை ஆரம்பிங்க. ஆரம்பித்து பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ 48 நாட்களில் நல்ல செய்தி வரும். எப்போவுமே ஜாதகத்தை பார்க்கும்போது திரும்ப திரும்ப நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்த்தாதீங்க, முழு ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். உங்கள் பையனாக இருந்தால் பொண்ணுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். உங்கள் பொண்ணாக இருந்ததுன்னா மாப்பிள்ளையோட ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்ணாதீங்க. நட்சத்திர திருமணம் மட்டும் பார்த்து பண்ணுகின்ற திருமணங்கள் பாதியில் சிக்கலாயிடுது. ஏனென்றால் நட்சத்திர திருமணங்கிறது 15-20% தான். 80% மொத்த ஜாதகத்தை ஒத்து பார்க்கணும், பல விஷயங்களை ஒத்து பார்க்கணும், தசா சந்தி பார்க்கணும், பல விஷயங்கள் பார்த்து தான் திருமணத்தை நீங்கள் முடிவு செய்யணும். அவசரப்பட்டு நல்ல கை நிறையா சம்பாதிக்கிறான், கார் வச்சுருக்கான், பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கான் அப்படின்னு நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து வாழ மாட்டாங்க, பிரிஞ்சிருவாங்க. என்ன காரணம்? ஜாதகத்தில் பல சூட்சமங்கள் இருக்குது. அந்த சூட்சமங்களை எல்லாம் ஒரு ஜோதிடர் பார்த்து சரியாக இருக்குது, இந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் பொருத்தமாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமா அதன் பிறகு இந்த ஜாதகத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அவசரப்பட்டு இந்த நகைக்கும் பணத்துக்கும் காருக்கும் நிறையா சம்பளம் வாங்குறாங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சிடுறாங்க. ஒரு மாதத்தில் 5 பேர் 6 பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சிட்டாங்க, என்ன செய்கிறது? பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். பல பரிகாரங்கள் செய்து சேர்க்குறோம். சில பேர் சேர்றாங்க, சில பேர் சேர்றது இல்லை, கடைசி வரலையும் சேரமாட்டாங்க அப்படின்னு சில ஜாதகம் இருக்குது. அதை பெற்றோர்கள்ட்ட சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. கடைசி வரலையும் அவங்க சேரவே மாட்டாங்க, பிரிஞ்சே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜாதகம். அதனால தான் திருமணத்திற்கு முன்னால் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக அந்த ஜாதகத்தை ஒன்று சேருங்க, நல்ல ஜோதிடர்கிட்ட போங்க, பொறுமையாக பாருங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்களெல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் பொண்ணு பையனும் சந்தோஷமாக 100 வருஷம் வாழ்வாங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தடவை ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிங்க, அதுதான் பெட்டர். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.